வழக்காகி வறுமை வந்துவிடும் என்று சொல்வார்கள். அரசர்கள் எல்லாம் புறாவை வளர்த்தார்கள். தூது சென்றது. இறைவனுக்கு நம்மளுடைய எண்ணங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் புறா. இந்த புறாவில் பிச்சி என்ற ஒரு பொருள் இருக்காது. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பிச்சி இருக்கும். புறாவுக்கு உண்டு பிச்சி என்ற ஒரு பொருள். ஐயா சிறையாரும் மடக்கிலேயே இங்கேவா அந்த பதியத்தை அற்புதமாக பாடணும். ஞானசம்பந்தர் அவர்கள் சீர்காழிக்கு செல்லுகின்ற போது வேணுவன் பறவைகள்லாம் கூண்டில் அடைத்துக் கொண்டு எடுத்து செல்கிறார். அப்போது ஞானசம்பந்தர் பார்க்கிறார், இந்த பதியங்களை பாடுகிறார். சிறையாரும் அடக்கிய சொல்லப்பட்டு புலருது. அந்த பாடல் பாடியவுடன் கதவு, சிறைச்சாலையினுடைய கதவு அப்படியே தூள் தூளாக திறக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. பறவைகள்லாம் பறந்து செல்கின்றன. வாழ்க்கையில் படிதான் நல்லா கவனிக்கணும். படிதாண்டா பத்தினி, படிதாண்டிய பத்தினி என்று சொல்வார்கள். பெண்கள் சிறிய வயதில் முதல் பருவம் அடைகின்ற பொழுது அவர்கள் படிதாண்டா பத்தினி. பருவமடைந்து கணவனோடு ஊரறிய உற்றா சுற்றார் மற்றார் அறிய கரம் பிடிக்கின்ற போது படிதாண்டிய பத்தினி. இப்பொழுது இந்த புறாவானது படிதாண்டிய பத்தினியாக மாற வேண்டும். படிதாண்டா பத்தினியாக இருந்த புறா படிப்படியாக பழுதில்லாமல் அனைவரும்